கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கடந்த சில தினங்களாக மத்திய பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது ஓரளவுக்கு தெளிவான பிறகு அதை பற்றி பேசலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதில் உடனடியாக தெளிவு வரப்போவதில்லை அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. ஸோ எஃபெக்டிவ்லி அதோடைய சம்மரி சொல்லிடுறேன். அங்கே 3 மாநிலங்களவை மத்திய பிரதேசத்தின் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழகத்தில் ஒரு இடம் காலியாக இருந்தது. அந்த இடத்தில் ஒரே ஒருவர் தான் போட்டிக்கு தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இன்னும் 2-3 பேர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஒன்று தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி. வேண்டிய அளவுக்கான வாக்குகள், அதிகமான வாக்குகள் ஒரே ஒரு கட்சிக்கு தான் இருந்தது, அது தவேக. அவர்கள் காங்கிரஸுக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டார்கள். அதனால அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் பல்வேறு மாநிலங்களில் மாநிலங்களவைக்கான தேர்தல் நடைபெற்றது. ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும். மக்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்தலாக இருந்தாலும் சரி, இதுதான் ஒரே ப்ராசஸ். தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் தான் இதை நடத்தும். ஸோ உடனடியாக என்ன ஆகுது, அவங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. 3 இடங்கள் காலி அப்படின்னா அந்த 3 இடங்களுக்கு 3 பேர் தான் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள் என்றால் 3 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு விடுவார்கள். 4 பேர் அல்லது அதற்கு மேல் போட்டியிடுகிறார்கள் என்றால் அங்கே அப்பொழுதுதான் தேர்தலே நடக்கும். அந்த தேர்தலில் யார் வாக்களிப்பார்கள் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களிப்பார்கள். அதில் நீங்கள் ஓட் கவுண்ட்டை அடிப்படையாக வைத்து அந்த 4 பேரில் யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்குன்னு பார்த்து மிக அதிகமான வாக்குகளை பெற்ற 3 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மத்திய பிரதேசத்தில் என்ன ஆச்சுன்னா, நார்மல் ஓட்டிங் நடந்திருந்ததுன்னா 2 இடங்கள் பாரதிய ஜனதாவுக்கும் 1 இடம் காங்கிரஸுக்கும் போயிருக்கும். ரொம்ப சாதாரணமான மேத்தமேட்டிக்ஸ். இதில் ஒரு குழப்பமும் இல்லை. பொதுவாக தமிழமாக இருந்திருந்தால் திமுக அதிமுக தான் முதன்மை கட்சிகளாக இருந்திருந்தால், இன்னைக்கு தாவேக வந்துருச்சு இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்காக நான் பழைய தமிழகத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆளும் கட்சிக்கு அதிகமான இடங்கள் இருக்கும், எதிர்கட்சிக்கு குறைவான இடங்கள் இருக்கும். 3 பேர் தான் எடுக்க முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே 2 இடத்த திமுகவிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்வார்கள், 1 இடம் அதிமுகவிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். திமுக தான் ஆளும் கட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தேர்தல் நடக்கவே நடக்காது. 3 பேரும் வெற்றி பெற்று விடுவதாக அறிவிக்கப்பட்டு விடுவார்கள். முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் மத்திய பிரதேசத்தில் ஆரம்பத்திலேயே பாரதிய ஜனதா, அவர்களுக்கு 2 தான் கிடைக்கும் சாதாரணமாக, அவர்கள் 3 பேரை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தார்கள். அப்படின்னாலே அவர்கள் தேர்தலை எதிர்பார்க்கிறார்கள். அவங்க யார் யார் நிறுத்தினாங்கன்னா, ரஜ்னீஷ் அகர்வால், தருண் சுக், மகேஷ் கெவாத் என்ற 3 பேரை அவர்கள் நிறுத்துகிறார்கள். காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, மீனாட்சி நடராஜன் அப்படிங்கிற ஒருவரை நிறுத்துகிறார்கள். அவர் ஒரிஜினலி தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர். ஆனால் உடனே அவரை தமிழர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் இளைஞர் காங்கிரஸில் நிறைய முன்னெடுப்புகளை செய்யக்கூடியவர். அதனால் அகில இந்திய காங்கிரஸில் அவர் ராகுல் காந்தியுடைய வலதுகரமாக பல விஷயங்களில் செயல்படக்கூடியவர். ஒரு விதத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரின்னு வச்சுங்களேன். இவங்கெல்லாம் க்ளோஸ் கான்ஃபிடான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அப்போ இவர்களை தேர்தல் அரசியலில் நிற்க வைத்து ஜெயிக்க வைப்பதுங்கிறதுல சில கஷ்டங்கள் இருக்குங்கிறதுனால சில பல இடங்கள், இப்போ முக்கியமாக இப்போ மத்திய பிரதேஷ் மாதிரியான இடங்களில் யாரை வேணாலும் வச்சு அங்கே ஜெயிக்க வச்சிடலாம், கர்நாடகாவில் யாரை வேணாலும் நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க காங்கிரஸ் இவர்களை நிறுத்துகிறார்கள். நார்மல் கோர்ஸில் பாரதிய ஜனதா 2 பேரை தான் நிறுத்தி இருந்தார்கள் என்றால் பிரச்சனையே இல்லை, இந்த 3 பேரும் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் பாரதிய ஜனதா வேண்டுமென்றே 3வது ஆளை இறக்குகிறது. அவங்க எப்படி 3வது ஆளை நிறுத்தி ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ ரொம்ப சமீபத்தில் நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கொறடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழகத்திலே இது நடந்தது. கொறடாவின் சொல்படிதான் ஒரு கட்சியின் உறுப்பினர் நடந்து கொள்ள வேண்டும். இது இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் வரக்கூடிய சில கன்ஃபியூஷனில் இது ஒன்று உண்டு. எனக்கு தனிப்பட்ட முறையில் இது விருப்பம் இல்லாத ஒன்று. ஆனால் அதுதான் இன்றைய சட்டம். இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா கட்சி விப் கொறடா அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கும். அவர் ஒன்லைன் விப் ஒன்று கொடுப்பாரு. இப்போ நாளைக்கு ஒரு பில் வருது, ஒரு மசோதா வருது, ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வருது, நம்முடைய கட்சி இதற்கு ஆதரவாக வாக்களிப்பது என்று முடிவு செய்துள்ளது, எனவே நீங்கள் அனைவரும் இதற்கு ஆதரவாக எஸ் என்று வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னால்
நீங்க போய் நோன்னு வாக்களிக்க முடியாது. அந்த கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் யாரும் நோ என்று சொல்ல முடியாது. நீங்க நோ என்று சொன்னால் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் உங்களை வந்து கட்சியிலிருந்து நீக்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய எம்எல்ஏ பதவியையே காலி செய்ய முடியும் அல்லது எம்பி பதவியை காலி செய்ய முடியும். அதனால தான் அதிமுக வந்து ஒரு சின்ன ஸ்பிளிட் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்து விட்டு தாவேகாவுக்கு ஆதரவாக இவர் ஆக்ஷன் எடுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி என்ற உடனேயே இவர்கள் எல்லாரும் உடனேயே வந்து பின்வாங்கி கொண்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஐயா எங்களை மன்னிச்சிருங்கன்னு ஒரு 25 பேர்ல 21 பேர் சொல்ல, சரி நான் மன்னித்து விட்டேன், இவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்காதீர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் அனுப்புறாரு. அதற்கு பிறகு இந்த 21 பேர் மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆனால் 4 பேர் அப்படி மன்னிப்பு கடிதம் கொடுக்கல. அவர்கள் ஏடிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. அவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ரிசைன் பண்ணிடுறாங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து ஸ்பீக்கர் ஏதோ ஆக்ஷன் எடுக்க போறாரு. அது தனியாக அது பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்துருவோம். ஆனால் மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை விப் என்பது செல்லுபடியாகாது. இப்போ என்னன்னா, எப்பா நீங்கள் ஒரு 70 பேர் இருக்கீங்க, நீங்கள் 70 பேரும் காங்கிரஸ்காரருக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் என்று விப்பு கொடுக்க முடியாது. அதாவது சட்டமன்ற நாடாளுமன்ற நடைமுறை என்பது வேறு, மாநிலங்களவைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வரும்பொழுது அதற்கான முறை வேறு. அந்த தேர்வின் பொழுது விப் அல்லது கொறடா உத்தரவு செல்லுபடியாகாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, அன்பார்ச்சுனேட்லி குதிரை பேரம் செய்யலாம். நீங்கள் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களிடம் போய் யோ எங்க ஆளுக்கு வாக்களியா அப்படின்னு அவரும் செய்யலாம். செய்தால் அவரை கட்சியை விட்டு நீங்கள் நீக்க முடியாது. கட்சியை விட்டு நீக்கலாம், ஆனால் அவருடைய எம்எல்ஏ பதவியிலிருந்து அவரை நீக்க முடியாது. கட்சித்தாவல் தடை சட்டம் அவருக்கு பொருந்தாது. நீ வேணா கட்சியை விட்டு நீக்கிக்கலாம், அவர் ஆனால் எம்எல்ஏவா தொடருவார். நீங்க கட்சியை விட்டு நீக்கினதுக்கு பிறகு அவர் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம், எம்எல்ஏ பதவியை விட்டு கொடுக்காமல். இதுதான் பிரச்சனை. அப்போ யூஸ்வலி பாரதிய ஜனதா இதற்கு முன்னால காங்கிரஸ் இதை செஞ்சிருக்கு. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, சில மாநிலங்களில் உறுதியான எதிர்க்கட்சி இல்லாத இடத்துல கொஞ்சம் வேவரிங் மைண்ட் இருக்கிறவங்கள்ட்ட ஆசை வார்த்தைகள் கூறி இதெல்லாம் வந்து நிறைய எவிடன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய இடத்தில் ஏதோ ஒரு பிளே பண்ணியாகணும் அப்படின்னு பாரதிய ஜனதா முடிவெடுத்தது. அதன் காரணமாகத்தான் மீனாட்சி நடராஜனை இவர்கள் நியமித்த போதும் வேட்பாளராக இவங்க ஒரு ஆளை எக்ஸ்ட்ராவா நிறுத்துறாங்க. நிறுத்தி அவர் தோத்து போனா போகட்டும்பா, ஆனால் ஏதாவது கேம் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கலாம்ட்டு. பொதுவாக அது வாக்கெடுப்பின் போது நடக்கும். வாக்கெடுப்பின் போது ஆளை மாற்றி வாக்கெடுக்க வைப்பார்கள். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவரோட பேசக்கூடாது, அதாவது நம்முடைய உறுப்பினர்கள் எதிர்கட்சியினரோடு பேசக்கூடாது, அதாவது இப்பொழுது ஆளும் கட்சியினரோடு பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிசார்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வைப்பாங்க. அது நீங்கள் பார்த்தீங்க, ஏடிஎம்கேயும் கொஞ்சம் பாண்டிச்சேரி ரிசார்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து மீனாட்சி நடராஜன் அதுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஹோல் கோஷ்டியை மத்திய பிரதேசத்துலேருந்து கடத்தி கொண்டு போய் அவங்களுடைய கட்சி ஆளுங்களை, எம்எல்ஏக்களை, அவங்கள வந்து பெங்களூரில் ஒரு நல்ல ரிசார்ட்டில் வச்சு நல்ல உணவுகள் அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து குளிர்விக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய வேட்பு மனுவையே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவோம், அவர் நிராகரித்து விட்டார். இதுதான் கான்ட்ரவர்சி. என்ன எதற்காக நிராகரித்தார் அப்படின்னா, எதிர்கட்சியிலிருந்து, அதாவது பாரதிய ஜனதாவிலிருந்து சில ஆப்ஜெக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. என்ன ஆப்ஜெக்ஷன்னா, இந்த அம்மா மேலே ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் அவங்க அதை தன்னுடைய வேட்பு மனுவில் குறிப்பிடலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கேயே வந்து நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும் அவர் வந்து 2 தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு. ஆனால் 2லையும் ஒரு சில டேட்டா முரணாக இருக்குது. அதில் வந்து அவருடைய கையிருப்பு ரொக்கம், அவருடைய சொத்து மதிப்பில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இன்னொன்றில் வந்து அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறதுல ஒரு சில வித்தியாசம் இருக்குது. அதுக்கு அவங்க வாய்ப்பு தராங்க, அது நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த மீனாட்சி நடராஜனுடைய வேட்புமனுவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எதிர் தரப்பை சேர்ந்தவர்கள் இவங்க மேலே ஒரு கிரிமினல் வழக்கு இருக்குது, அதை அவர்கள் தெரிவிக்கவில்லை அப்படின்ட்டு. இவங்க மீனாட்சி நடராஜன் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் மீது எந்த கிரிமினல் வழக்கும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர் காங்கிரஸை சேர்ந்தவர் மீது காங்கிரஸை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, புகார் கொடுக்குறாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் சீண்டல் தொடர்பாக ஒரு ஹராஸ்மெண்ட் எதிர்த்து அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் இல்லை, தெலுங்கானாவில் இந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்க காவல்துறை மறுக்கிறது. அப்போ அவங்க வந்து நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய்
எனக்கு வந்து இந்த நபர் மீது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட்டை கூட ஏற்க மறுக்கிறாங்க. நான் அதே கட்சியை சேர்ந்தவர் தான். ஆனா எனக்கு இவர் வந்து பாலியல் துன்புறுத்தல் குடுத்துருக்காருன்ட்டு. அப்படி குடுத்ததோடு இல்லாம, அவங்க வந்து இன்னும் பலர அந்த வழக்குல சேர்க்குறாங்க. அந்த வழக்குல சேர்க்கும்பொழுது அதில மீனாட்சி நடராஜனுடைய பேர் வருது. அதில அவங்க என்ன சொல்லி சேர்க்குறாங்கன்னா, நான் இந்த கம்ப்ளைண்ட்ட வந்து உள்ள ஒரு கமிட்டிக்கு குடுக்குறேன். அவங்களுமே இத விசாரிக்க மறுக்கிறாங்க. அந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு 3 பேர்ல ஒருவர் மீனாட்சி நடராஜன். மீனாட்சி நடராஜன் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு இவங்களுக்கு சம்மன்ஸ் வருது. இங்க பாருங்க, ஒரு நபர் வந்து கோர்ட்ல வழக்கு தொடுத்திருக்காங்க ஒரு ஆள் மேல. பிளஸ் உங்கள எல்லாம் வந்து அதுல கூட சேர்க்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒண்ணும் பண்ணல. நீங்க ஒண்ணும் பண்ணாதது தான் பிரச்சனையே. ஒரு ஆளு பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் குடுத்தா, இன்டர்னல் கமிட்டியா நீங்க அத கையில எடுத்து நீங்க அத ஏதாவது பண்ணியிருக்கணும். நீங்க பண்ணவே இல்லங்கிறது வந்து உங்க மேல ஒரு குற்றம் அப்படின்னு. மீனாட்சி நடராஜன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, என் மேல எந்த கிரிமினல் குற்றமும் இல்ல. நான் அந்த சம்பந்தப்பட்ட நபர் பாலியல் சீண்டல் பண்ணதாக சொல்லப்பட்ட காலத்தில் நான் அந்த கமிட்டியிலேயே இல்ல. அந்த கமிட்டிக்கே நான் அதுக்கு அப்புறமா 1 வருஷம் கழிச்சு தான் நானே வரேன். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு எனக்கு வந்து என் மேல எந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சமயத்துல, நான் எதுக்கு என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு என்று குறிப்பிடணும் அப்படின்னு. இதுதான் வந்து 2 தரப்புக்கும் இடையே உள்ள ஒரு பூசல். இதுல ரிட்டர்னிங் ஆஃபீசர் வந்து பாரதிய ஜனதா தரப்பினர் வைத்திருக்கக்கூடிய அப்ஜெக்ஷனை கையில் எடுத்துக்கொண்டு, இல்லைங்க அவங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். எனக்கு கோர்ட்லேருந்து சம்மன்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டிருக்கணும். அவ்வளோதான். அதை நீங்க குறிப்பிட தவறியதனால, குறிப்பிட மறுக்கிறதுனால, உங்களுடைய வேட்புமனுவை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நிராகரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நிராகரிக்கிறேன்னு சொன்னா டேட் முடிஞ்சு போயிருது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து வேறு யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யல. மொத்தம் 3 பேர் தான் வேட்புமனு தாக்கல் செய்றாங்க. 3 இடம் காலியா இருக்கு. தேர்தலே கிடையாது. 3 பிஜேபி ஆளையும் எலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு முடிவு வருது. ஆப்வியஸ்லி காங்கிரஸ் கொதிச்சு போகுது. கோர்ட்டுக்கு போறாங்க. இப்ப வேற டெக்னிக்காலிட்டிஸ் வர ஆரம்பிக்குது. என்ன டெக்னிக்காலிட்டினா ரொம்ப விரிவா இந்த கோர்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத லைவ்லால இருக்கு. நிறைய டெக்னிக்கல் விஷயம் இருக்கு. அதனால நான் நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட போறேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேராக போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், பாஸ் இது என்ன அநியாயம், இது அராஜகம். இந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ளே பாருங்கள். நாங்கள் எந்த விதத்துலையும் எங்கள் மேலே ஒரு கிரிமினல் கேஸே இல்லாத சமயத்தில் கிரிமினல் கேஸ் இருக்குன்னு சொல்லி இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் ஆணையம் யாருக்காக செயல்படுகிறது, இவங்களுக்கு இதில் என்ன எக்ஸ்ட்ரா, இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, எதற்காக எங்களுக்கான அடிப்படை உரிமையை கூட மறுக்கிறார்கள், எங்களை நாங்கள் தேர்தலில் ஜெயிக்கணுமா இல்லையாங்கிறது 2ஆம் பட்சம், தேர்தலில் நிற்கவே வைக்க விட மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, மல்டிபிள் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது. அதில் என்ன அப்படின்னா, நான் அகைன் ரொம்ப விஷயத்துக்குள்ளே போகல, தேர்தல் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கு எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று போடணும். நீங்கள் கோர்ட்டுக்கு முதல்ல வரக்கூடாது. இதுதான் வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம். இது இங்கே மட்டும் இல்லை, பலவேறு தேர்தல் பிரச்சனைகள்லையும் இதுதான் முக்கியமானது. நீங்கள் வந்து அவசரப்பட்டு நீங்கள் நேரடியாக கோர்ட் அணுகினா கோர்ட் ரிஜெக்ட் பண்ணும். நீ முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கு போனியா, எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டியா, அதோட முடிவு என்ன வந்தது, அதுக்கு பிறகு வா அப்படின்ட்டு. இப்போ உடனே காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, பாஸ் இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும், நான் அவர்கிட்ட எலெக்ஷன் பெட்டிஷன் போடுவேன், அவங்க வந்து அதை இன்னும் கையில் எடுத்துக்கணும், அவங்க கையில் எடுத்து அவங்க வந்து 2 பக்கத்தையும் அவங்க பேச சொல்லணும். ஏன்னா வந்து இது நார்மலி இந்த மாதிரி எல்லா வழக்குலையுமே நியாயமானது என்னன்னா, எக்ஸ்பார்ட்டே தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ஒரு சைடை மட்டும் கேட்டுட்டு உடனே அதுக்கு தீர்ப்பு சொல்லிட முடியாது. எதிர்த்தரப்புக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணும், அவங்க சொல்கிறத ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு சொல்லணும். அதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆகும்போது உண்மைதான். நீங்கள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது. இது நீங்கள் எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு தேர்தல் ஆணையம் அதை ஹேண்டில் பண்ணலைன்னா, அல்லது அவங்க ஏதோ ஒரு முடிவு கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் வந்து ஹைகோர்ட்லேயே அதை ஹேண்டில் பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரணுங்கிறது இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இது ரொம்ப அவசரமான வழக்கு, இப்போ இதை நீங்கள் உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்தலைன்னா இந்த 3 பேரும் வின்னர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் இதை ஹோல்டு பண்ணுங்க, ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாமல் ஹோல்டு பண்ணுங்க, அப்புறம் வழக்கெல்லாம் முடியட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். கோர்ட் அதுக்கு மறுக்குது, அது முடியாது அப்படின்னு மறுக்குது. மறுத்துட்டு அவங்க கேட்குறாங்க, சப்போஸிங்
சப்போஸிங் இந்த வழக்கில் நாங்கள் நாளைக்கு மெரிட்ஸ் படி நீங்கள் வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் போடுறீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில், அதில் வர முடிவுக்கு எதிராக நீங்கள் ஹைகோர்ட் போகிறீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரீங்க, நாங்கள் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இந்த 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் அது செல்லாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது மறுதேர்தலா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் தரப்புலேருந்து என்ன பதில் அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் இருக்குது. இப்பொழுதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் வர முடியாது, டெக்னிக்கல் காரணங்களுக்காக நீங்கள் முதல்ல வந்து கோ பேக் டு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு. இனிமேல் தான் அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போகணும். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னதுன்னா, எங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டிஷனும் வரலைங்களே, எங்களுக்கு பெட்டிஷன் வரலைனாலும் நாங்கள் ஒரு கமெண்ட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறமா தான் இதோடைய ஒரு முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதில் வந்து வேறு பல வழக்குகள் பல்வேறு விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் அது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். பட் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ இதில் வந்து நான் மாரல் அண்ட் லீகல் ஆர்குமெண்ட்டுக்கு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, எதையாவது செய்து எதை வேண்டுமானாலும் செய்து ஒரு இடம் நான் ஒரு இடத்தையும் விடாமல் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு வெறியில் பாரதிய ஜனதா இருக்குது. அது எல்லா நேரத்துலையும் நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பொது வாழ்வில் நம்ம ஒரு அறமும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். தார்மீக ரீதியில் இது சரியா என்றால் இது சரி அல்ல. அதே சமயம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் உங்களுக்கு தெரியுது எதிராளி யாருன்னு. இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி குயோ முறையோன்னு கத்திட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. பாருங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. கடந்த 15 ஆண்டுகளாக இவர்கள் அங்கே என்ன செய்தார்கள் அப்படின்னா, தாங்க முடியாத அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள். இப்போ ஆட்சி கிடைத்த உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுங்கிற அவங்களுடைய பிளே புக் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ நீங்களே வந்து நிறைய நிறைய ஃபால்ட் லைன்ஸை உங்களுடைய கட்சிக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். அவங்க அந்த ஃபால்ட் லைன்ஸ் அத்தனையும் பயன்படுத்தி பிளந்து உங்களை வந்து விறகு புழக்கிற மாதிரி கோடரியை வச்சு துண்டு துண்டு துண்டாக ஆக்குவார்கள். இது தெரிஞ்சுதான் நீங்கள் அதற்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதே தான் இங்கேயும். நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தினாலேயும் குறை சொல்ல முடியாத அப்ளிகேஷன் ஃபார்மை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்திருக்கணுமா வேண்டாமா? ஆனால் அதை நீங்கள் கேஷுவலாக எடுத்துகிட்டு அவங்க வந்து 3 பேரை இறக்குறாங்க, களமிறக்குறாங்கன்னா அவங்க சில வேலைகளை செய்ய போகிறார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த கேம். நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், இதுக்கு மேலேயும் பண்ணுவோம். ஒரு விளையாட்டாக கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து வெற்றி அப்படின்னா உடனே நாங்கள் வந்து நரேந்திர மோடியால் வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல தோல்வி அப்படின்னா நாங்கள் வந்து அமித்ஷாவை வைத்து அந்த இடத்தை வெற்றியாக மாற்றி விடுவோம். அதெல்லாம் எல்லா விதமான பவரையும் பயன்படுத்துறதுக்கு அவங்க வந்து தயங்குறது இல்லை அப்படின்னா, அதை எதிர்த்து களமாடுறதுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் அதற்கேற்ப தங்களை தயாரித்து கொள்ள வேண்டும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதை இன்னைக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து விவாதங்களுக்குள்ளே நுழைஞ்சு, இல்லைங்க எங்களுக்கு வந்தது சம்மன்ஸ் தான், ஒரு கோர்ட் வந்து ஒரு சம்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு, அது கிரிமினல் கேஸ் கிடையாது, என் மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கிடையாது, நான் செய்த குற்றம் கிரிமினல் வெரைட்டிக்குள்ளே வராது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு கோர்ட் வந்து இல்லை இது வந்து கிரிமினாலிட்டிக்குள்ளே தான் வரும், நீங்கள் ஒரு லைனை எழுதி போட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன குறைச்சி? அதனால் நீங்கள் எண்ணத்தை இழந்து விட்டிருப்பீர்கள். அதுக்கப்புறமும் உங்களால் ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் நீங்கள் அதை கூட செய்ய மறுத்திருக்கிறீர்கள்? அதெல்லாம் நீங்கள் உட்காந்து கேட்கணும் இல்லையா? சரி, எனிவே. ஆனால் எனக்கு வந்து இதில் பாரதிய ஜனதாவுடைய செயல்முறையில் எனக்கு கொஞ்சம் கூட துளி கூட மரியாதை இல்லை இந்த மாதிரி விஷயங்களில். அதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்ரி சேஷாத்ரி, கிழக்கு நியூஸ்.